ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மணிமேகலை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரத்த பொரியல் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ரத்தம் வாங்கும்போது இப்படி தாங்க இருக்கும். இது நம்ம நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆயில் சேர்க்க வேண்டாங்க, அளவாக இருந்தால் போதும். கடுகு போட்டு நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது அது கடிப்படும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்து வந்தோடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வெடித்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பொன்னிறமாக வந்தால் போதும், ரொம்ப வணக்க வேண்டாங்க, ஒரு அளவுக்கு வணங்கினா போதும். கரைச்சி வச்ச ரத்தத்தை இதோட சேர்த்து விடாமல் கிளறி விடணுங்க. விட்டோம்னா கெட்டியாகிடும். அதை விடாமல் கிளறினா தான் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணுங்க. விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அடுப்புலேயே விட்டுறலாம். கலர் இந்த மாதிரி மாறி வந்துடும். அந்த ரத்தத்தில் இருக்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு கசப்பு, சாப்பிட முடியாது. அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து வணக்கினதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.